ஆண்டவருக்கு மகிமை. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம சொல்ல போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி சிந்திக்க போகிறோம்னா, 2 வாரங்களுடைய தொடர்ச்சியாக இந்த செய்தியை நம்ம என்ன பண்ண போகிறோம், சிந்திக்க போகிறோம். முதலாவதாக, பாவங்கள் உணர்த்தப்பட்ட மனதினுடைய அடையாளங்கள் அப்படியே சிந்திச்சோம். அதுக்கு பிற்பாடு தேவன் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற விதங்கள் என்ன அப்படியே சிந்திச்சோம் போன வாரத்தில். ஒருவேளை போன வாரத்துடைய செய்தியினுடைய நோக்கம் என்னன்னா, பாவத்தை குறித்து தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கருத்தியலில் இருப்போம், நம்ம ஒரு அபிப்பிராயத்தில் இருப்போம். ஸோ அதற்காகத்தான் போன வாரத்தை நான் வலியுறுத்த விரும்பினேன். என்னதுன்னா, தேவன் அவருடைய பாணியில் தான் என்ன பண்ணுறாரு, தயவாக கிருபையாக பாவத்தோடு என்ன பண்ணுறாரு, செயல்படுகிறார். இன்றைக்கு நம்ம எதை தொடர போகிறோம் அப்படின்னா, பாவத்தை தேவன் சுட்டி காண்பித்து உணர்த்துவதோடு முடிந்து போகிறது அல்ல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. அதிலிருந்து அடுத்த கட்டம் என்னென்னா, பாவத்தை சுட்டி காண்பிப்பது எதற்கு அப்படின்னா, பாவத்தை தேவன் ஒரு மனிதனுக்கு உணர்த்துவது எதுக்கு அப்படின்னா, அவன் மீட்படைய வேண்டும், பாவத்துக்கான பரிகாரத்தை தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளும். அதுதான் தேவனுடைய நோக்கம். அப்போ இன்றைக்கி எதை பற்றி சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய மனதின் அடையாளங்கள். ஒருவேளை ஏன் இதை மனதிலிருந்து சிந்திக்கிறோம் அப்படின்னா, என்னால் கூடுமான வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால் இதை க்ளோஸ், அதாவது ரொம்ப துல்லியமாக நெருக்கமாக இதை என்ன பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அதனால தான் அப்போ இன்றைக்கு நம் மனதில் வைக்க வேண்டியது என்னென்னா, பாவங்கள் உணர்த்தப்பட்ட ஒரு மனிதன் அடுத்ததாக அவன் தேவனை நோக்கி போகும் பொழுது, அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் அவன் இருதயங்களிலே என்ன விதமான மாற்றம் உண்டாகும். மனது அப்படிங்கும் பொழுது அது உணர்வு, அறிவு, மனப்பான்மை, எண்ணம், யோசனை, இதோடெல்லாம் சம்மந்தப்பட்டது. அப்போ ஒரு மனிதனுக்குள் நடக்கின்ற உள்ளான மாற்றம், அதில் தான் நம்ம கவனத்தை செலுத்த போகிறோம். ஒரு மனிதனுக்குள் நடக்கின்ற உள்ளான மாற்றம், அதில் தான் நம்ம கவனம் செலுத்த போகிறோம். அதனால தான் நான் இதை எடுக்கும் பொழுதே ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த மன ரீதியாக என்ன பண்ணணும், இதை அணுகணும் அப்படிங்கிறனால இதை முயற்சிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை செய்வாராக. இப்போது தேவன் ஒரு மனிதன்கிட்ட பாவத்தை உணர்த்தும் பொழுது 2 ரெஸ்பான்ஸ், ஒரு மனிதன் 2 விதமான பிரதியுத்தரங்களை தர முடியும். உதாரணம் சொல்கிறேன், கவனிங்க. விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண், அந்த பெண்ணை கொண்டு ஆண்டவர் முன்பாக நிறுத்துகிறாங்க. அப்போது நியாயம் தீர்க்கும்படி ஆண்டவர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அவளை கல்லெறிஞ்சு கொல்லணும், அது யூத சட்டம், அது யூத சட்டம். அப்போது அப்படி இருக்கும் பொழுது கல்லெறிந்து கொள்வதற்கு எல்லாரும் கற்களை கையில் வைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதல் கல்லை இந்த பெண்ணின் மீது வீசட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறதுனா, அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, கண்டம் உள்ளாக என்ன பண்ணுறாங்க, கடிந்து கொள்ளப்படுறாங்க. கல்லை போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவ்வளோதான். அங்கே நடந்தது என்ன, கல்லை போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு கண்டம்னேஷன் மனசில் வந்துச்சு, ஒரு பாவ உணர்வு வந்துச்சு அவங்க. ஆனால் அதிலிருந்து பின்னோக்கி போயிட்டாங்க. அதுலேருந்து என்ன பண்ணாங்க, பின்னோக்கி போயிட்டாங்க. வாட் இஸ் த ரெஸ்பான்ஸ்? மனிதன் தருகிற, அதாவது ஒரு தீமையான மாறுதரம், கடவுள் விரும்பாத ஒரு மாறுதரம், ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, பாவங்கள் கண்டிக்கப்பட்ட பொழுது அந்த மனிதன் அதை ஏற்றுக்கொண்டு நேராக தேவனை நோக்கி வராமல் பின்னாடி போகிறான் இல்லையா, அது ரொம்ப மோசமான, அதற்கு என்ன கிடையாது, பரிகாரமே கிடையாது. அதுக்கு பரிகாரமே கிடையாது. பாவத்திற்கு பரிகாரம் உண்டு. பாவத்திற்கான பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அவன் பிசாசின் கையில் இருக்கிறான். ஜீவனத்தின் பெருமை அவனுக்குள்ளே இருக்குது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்போ அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, கவனிங்க, வாசிக்க வேண்டாம், கவனிங்க, நீங்கள் வீடுகளுக்கு போய் வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கிக்கிறார். பாவ மன்னிப்பை குறித்து அங்கே என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். பாவத்தை குறித்து என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அங்கேயும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, அவர்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாகி, அவர்கள் இருதயத்தில் குத்துனார்கள். வாட் இஸ் த ரெஸ்பான்ஸ்? அடுத்த ரெஸ்பான்ஸ் என்ன, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? அதுதான் கடவுள் விரும்புகிற பிரதியுத்தரம். கடவுள் விரும்புகிற ரெஸ்பான்ஸ் என்னன்னா, தேவன் பாவத்தை சுட்டி காண்பிக்கும் பொழுது, பாவத்தை உணர்த்தும் பொழுது
தேவன் விரும்புகிறது என்னன்னா ஸ்டெப்பிங் ஃபார்வர்ட், அதாவது கடவுளை நோக்கி அவன் என்ன பண்ணணும், முன்னேறணும். உங்களுக்கு வியாதி இருக்கு அப்படின்னு தெரிந்து விட்டது, பரிசோதனையில தெரிந்து விட்டது. அடுத்த கட்டம் என்ன? உங்களுக்கு என்ன வியாதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதோட முடிஞ்சா? அவ்வளோ முயற்சிக்கிறது எதுக்கு? அடுத்ததுக்கு ஒரு சரியான சிகிச்சைக்கு நேராக போகணும், ஒரு சரியான மருத்துவத்தை நேராக போகணும். பரிகாரம் அப்படிங்கிறது யூத மொழியில் அப்படி தான் வந்திருக்கு. எபிரேய மொழியில் பரிகாரம்னா ஹீலிங். அங்கே ஒரு என்ன நடக்கணும், ஒரு குணம் என்ன பண்ணணும், நடக்கணும், ஒரு ஹீலிங் நடக்கணும். அப்போ சில 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களும் இருதயத்தில் குத்தப்படுவாங்க, அவர்களும் இருதயத்தில் என்ன பண்ணுவாங்க, குத்தப்படுவாங்க. அடுத்த ரெஸ்பான்ஸ் என்னன்னா, அதுதான் தூய ஆவியானவர் ஒரு மனிதனை எப்படி நடத்துகிறாரு, அப்படி தான் நடத்துகிறாரு. அந்த மனிதனுக்கு பாவத்தை உணர்த்தி அடுத்தது அவனை ஸ்டெப்பிங் ஃபார்வர்ட், கடவுளை நோக்கி நகர்த்துக்கிறார். அதோட முடிஞ்சு போகிறது கிடையாது, கடவுளை நோக்கி என்ன பண்ணுறாரு, நகர்த்துறார். அப்போ என்ன கேட்குறாங்க, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? அப்போ நான் அதுதான் சொன்னேன், கண்டம்னேஷன், பாவம் சுட்டி காண்பிக்கப்படும் பொழுது அதிலே உணர்த்தப்பட்டு கடிந்து கொள்ளப்பட்டு அவன் தேவனை நோக்கி வருவான் என்று சொன்னால் அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறது. அதுதான் என்னது, பரிசுத்த ஆவியானவர் நடத்துது. இல்லை பாவங்கள் சுட்டி காண்பிக்கப்பட்டு கண்டமாகி அவன் தன்னுடைய பழைய வாழ்க்கையிலே தொடர்கிறான், அல்லது பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்தை அவன் என்ன பண்ணல, விரும்பல, மேற்கொண்டு தன்னை மூடிக்கொள்ள விரும்புகிறான், தன்னை என்ன பண்ணுறான், மூடிக்கொள்ள விரும்புகிறான். கன்சீலிங் சின். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வியாதி இருக்குங்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க, வியாதி இருக்கிறத வெளியே என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சில பேர் டாக்டர்டே காட்ட மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, டாக்டரே என்ன பண்ண மாட்டாங்க, உள்ளதை. நான் கவனிங்க, டாக்டர் சொல்லுவார், நீங்கள் உள்ளதை சொல்லுங்கள், உள்ளதை சொல்லுங்கள். கடவுள்கிட்ட டாக்டர்கிட்டே உள்ளதை சொல்லணும் அப்படின்னா நம்ம உண்டாக்கின தேவன்கிட்ட நம்ம எவ்வளவு வெளிப்படையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தினால் அதுக்கு அடுத்த கட்டத்தை தீர்வை நோக்கி அவன் என்ன பண்ணுவான், நகருவான். அல்லது பிசாசினாலும் மாம்சத்தினாலும் அவன் வழிநடத்தப்பட்டான்னா அவன் துன்மார்க்கத்தில் இருந்தான் என்று சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், தன்னை ஒழித்து கொள்ளுவான். தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுவான், தன்னை ஒழித்து கொள்ளுவான். அதுக்கு என்ன கிடையாது, தீர்வே கிடையாது. அதனுடைய முடிவு அழிவு, ஒரே வழி தான். அதனுடைய முடிவு என்னது, அழிவு. ரைட். இப்போ இதை க்ளோஸாக கொண்டு போவோம். முதல்ல தெய்வீகத்தை ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், ஐ ரிப்பீட், தேவனிடத்திலிருந்து அற்புதத்திலே வாங்கி கொண்டு அற்புதத்திலே பங்கடைவது வேற. நான் என்ன சொல்ல வரேன், தேவனையே ஒரு மனிதன் ருசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்குல்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பம். அந்த ஆரம்ப புள்ளி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். என்னுடைய பாவத்தை என்ன பண்ணுறாரு, அவர் மன்னிக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த வசம், கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க, ருசி பாருங்கள். எப்படி ருசி பார்க்கறது, அதுக்கான ஆரம்ப புள்ளி என்ன, கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத எப்படி ருசி பார்க்க முடியும்? அதற்கான ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது அதிகாரம் 5வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே நீர் நல்லவரும், அதாவது நீங்கள் என்னை கவனிச்சுட்டே வாங்க, நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது நீங்கள் வீட்டில் போய் பைபிளை வாசிச்சிங்கன்னா உத்தமம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்லாட்டி நான் சொல்கிறதையும் உங்களால் கவனிக்க முடியாது, பைபிளில் இருக்கிறதையும் நீங்கள் வாசித்து என்ன பண்ண முடியாது, பொருள் கொள்ள முடியாது. ரைட். சங்கீதங்களின் புஸ்தகம் 86:5. ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மீதும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். அந்த கமா வந்திருக்கு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது மூன்றும் ஒரே பொருளை தருகிறது, இது மூன்றும் ஒரே பொருளை தருகிறது. எபிரேய மொழியில் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஆண்டவர் மன்னிக்கிறார் ஆகையினாலே அவர் நல்லவர், ஆண்டவர் மன்னிக்கிறார் ஆகையினாலே அவர் கிருபை மிகுந்தவர். அப்போ தேவன் ஒரு மனிதன், அதாவது ஒரு மனிதன் தேவன் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறத எப்படி அனுபவிக்க முடியும்? அதற்கான ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னா, அவர் என்னை மன்னிக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, நான் பாவியாக இருக்கிறேன், உண்மை, பாவ நிலையில் இருக்கிறேன், உண்மை, சொல்லாலும் செயலாலும் சிந்தனையினாலும் நான் பாவ நிலையில் இருக்கிறேன். அதற்கு எனக்கு யாரும் தேவை கிடையாது, சாட்சி தேவை கிடையாது, என் இருதயத்திற்கு அது தெரியும், நான் அதை ஒப்புக்கொள்ளுகிறேன். இந்த பாவ நிலையிலிருந்து என்னை நானே மீட்டுக்கொள்ள முடியாது அப்படிங்கும் பொழுது அவனுக்கு என்ன, அதை ஒப்புக்கொள்ளும் பொழுது அவனுக்கு ஒரு அறிவு கொடுக்கப்படுது. என்ன தெரியுமா, நீ கடவுள்கிட்ட நான் போனால் என்னை அக்செப்ட் பண்ணிக்குவார்.
என்னை ஏற்றுக்குவார். என்னை என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொள்ளுவார். என்னை மன்னிப்பார். என்னை என்ன பண்ணுவார்? அந்த நாலேஜே எப்போ ஆரம்பிக்கும்? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் சபைக்கெல்லாம் போவாங்க, கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னா, இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிற வரைக்கும், இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிற வரைக்கும் கர்த்தர் என்ன எப்படிப்பட்டவர்? நல்லவர். அதனால தான் பாருங்கள், இந்த சபைக்கு போகிற ஆட்களே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தோன்னு என்ன யோசிப்பாங்க? என்ன நினைப்பாங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர் ஏன் என்ன தள்ளி விட்டாருங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆண்டவர் ஏன் என்ன தள்ளி விட்டார்? ஏன்னா இவங்க கடவுள் நல்லவர், கடவுளை எப்படி, தெய்வீகத்தை எப்படி அனுபவிக்கிறாங்கன்னா, வேறு இவங்களுடைய அபிப்பிராயங்கள், இவங்களுடைய அபிப்பிராயம், இவங்களுடைய எண்ணங்கள், இவங்களுடைய வாழ்க்கையின் போக்கு, இதெல்லாம் வச்சு கடவுளை என்ன பண்ணிக்கிறாங்க? புரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் கர்த்தர் நல்லவர், அவர் என்னை அக்செப்ட் பண்ணிக்குவார், அவர் கிருபை உள்ளவர். இதற்கான ஆரம்ப புள்ளி என்னன்னா, அவர் என்னை மன்னிக்கிறவர். என்ன பண்ணுறவர்? கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஏன் வந்துச்சுன்னா, என்னை அவர் மன்னிக்கிறார். என்ன பண்ணுறார் அவர்? இதுதான் ஆரம்ப புள்ளி. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவருடைய மனதிலே ஒரு ஆரம்ப அறிவு கடவுளை பற்றி இருக்கும். அவர் நல்லவர், எப்பயும் என்னை என்ன பண்ணிப்பார்? ஏற்றுக்கொள்வார். என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற ஒரு அறிவு வந்திருக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலும் கடவுளுடைய நம்பகத்தன்மையை சந்தேகிக்க முடியாத ஒரு அறிவு அவனுக்கு வரும். நான் எப்போ போனாலும் ஆண்டவர் என்னை அக்செப்ட் பண்ணிப்பார், நான் எப்போ போனாலும் என்ன பண்ணிப்பார்? என்ன ஏற்றுக்கொள்ளுகிறவர். கடவுள் எனக்கு நல்லவர்னா எனக்கு அனுகூலமாக இருப்பவர். காட் இஸ் ஆன் மை சைட். நம்ம யாரை நல்லவன் சொல்லுவோம்? எனக்கு அனுகூலமாக இருக்கிறவர், எனக்கு ஃபேவராக இருக்கிறவர். கடவுளை எதிர்த்து செயலை பார்க்கிற ஒரு மனிதன் என்னை கொல்லுவார், போச்சு என்னை நியாயம் தீர்க்க போகிறாரு அப்படின்னு கடவுளை எதிர்த்து செயலே பார்க்கிற ஒரு மனிதன் கடவுளை எப்பொழுது தனக்கு சாதகமாக பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, பாவ மன்னிப்பின் நிச்சயம் அவனுக்கு வரும் பொழுது, பாவ மன்னிப்பின் நிச்சயம் வரும் பொழுது தான் கடவுளை அவன் சாதகமாக பார்க்க ஆரம்பிக்கிறான். கடவுள் என்னுடைய பக்கத்தில் இருக்கிறார். என்னுடைய சூழல்கள் எப்படி இருந்தாலும், நான் எவ்வளோ நெருக்கடியில் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை எனக்கு இருந்தாலும், நான் எவ்வளோ சிறுமையில் இருந்தாலும், கடவுள் என் பக்கத்திலே இருக்கிறார் அப்படிங்கிற அறிவை நமக்கு தருவது எது? பாவ மன்னிப்பின் நிச்சயம். பாவ மன்னிப்பின் நிச்சயம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55வது அதிகாரம் 7வது வசனத்தில், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். வெறும் வழிகளை மாத்திரமல்ல, தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிற ஆண்டவர் அப்படிங்கிறது என்ன பண்ணுவான்? மனம் திரும்பின ஒரு மனிதனுக்கு அந்த நாலேஜ் என்ன பண்ணுவான்? அவனுக்கு வரும். எந்த மனிதன் தேவனை நோக்கி மனம் திரும்பினானோ, எந்த மனிதன் தேவனை நோக்கி முன்னேறி செல்கிறானோ, அந்த மனிதனுக்கு என்ன நாலேஜ் வரும்? அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். மன்னிக்கிறதற்கு என்ன பண்ணுறாரு? மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனத்தில், மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனத்தில், தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? மறுபடியும் அந்த வரி ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையில், தேவரீர் மீறுதலை மன்னிக்கிற தேவனாகிய உமக்கு ஒப்பு நிகரானவர் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடினால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். இங்கே என்னன்னா, இரண்டாவதாக ஒரு மனிதன் கடவுளுடைய தனித்தன்மையை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். யூனிக்னஸ் ஆஃப் காட், கடவுளுடைய தனித்தன்மை. கவனிங்க, அற்புதம் எல்லா இடத்தையும் நடக்குதா இல்லையா? அப்படி சொல்கிறாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. அதில் பாதி இட்டு கட்டப்பட்டது, பாதி உண்மை. அற்புதங்கள் நடப்பதற்கு வேறு சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அற்புதங்கள் கடவுளாலும் நடக்க முடியும், கடவுள் அல்லாமல் வேறு ஒரு ஆற்றலாலும் என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். அது சிலது ஒத்துக்க தான் வேணும். எல்லாவற்றையும் நான் நம்புறது இல்லைனாலும் சில இடங்களில் அற்புதம் நடக்குன்னா நான் ஒத்துக்க தான் வேணும். அப்படி நடக்கிறதுனால தான் அங்கே கூட்டமே என்ன பண்ணுதுங்க? போகுது.
அதில் வந்து அப்புறம் அப்படி அவ்வளோ ஒன்றும் நடக்கிறதுலன்னு சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. அப்போ என்னென்னா, அற்புதங்கள் செய்வதற்கு வேறு ஆற்றல்கள் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கும் தேவனுடைய நற்செய்தி அதை போதிக்கும் பொழுது ஊழியக்காரர்களும் பாவ மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமே என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. கர்த்தர் நல்லவர், உன் கடன் பிரச்சனை என்ன பண்ணுவார், மாற்றுவார். உன்னுடைய வயிற்று வலி என்ன ஆகும், குணமாகும். உனக்கு மனசில் சமாதானம் இல்லையா, உனக்கு என்ன கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். எங்கேயும் வரமாட்டாங்க, மன்னிப்போடு தொடர்பு படுத்தி என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அப்போ இயல்பாக ஒரு கேள்வி வரும், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிற ஒரு மனிதன் அவன் நினைப்பான், நான் ஏன் கடவுள்கிட்ட வரணும், இது எல்லாமே எனக்கு என்ன பண்ணுது இருக்குது. அதனால தான் இந்த பெந்தேகோஸ்தே ஊழியர்கள் இவங்க சுவிசேஷத்தை எங்கே கொண்டு போவாங்க, லோடோஸ். இவங்க சுவிசேஷத்தை எங்கே கொண்டு போவாங்க, செலக்டிவாக கொண்டு போவாங்க. சுவிசேஷம் எல்லா மனிதனுக்குமானது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. யார் யாரெல்லாம் இவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. கவனிங்க, கடவுளுடைய தனித்தன்மை இங்கே சொல்லப்பட்டிருக்காரு. தேவரீர் எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை, உமக்கு ஒப்பான தேவன் யார், எங்களை மன்னிப்பதற்கு உமக்கு ஒப்பான தேவன் யார். கடவுள்னு ஒருத்தர் தான். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னுடைய அந்த மனதில் இருக்கிற அந்த மகிழ்ச்சி நிமித்தமாக என்ன சொல்கிறாரு, ஏதோ பூமியில் கடவுள்னு சொல்கிறாங்க, ஏதோ பூமியில் கடவுள்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய தீய நிலையை, என்னுடைய தீய வாழ்க்கையை மன்னித்து என்னை இருக்கிறபடியே ஏற்றுக்கொண்டு என்னை புதுப்பித்து உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்வதற்கு உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. யூனிக்னஸ். கடவுள் கிறிஸ்தவம் அப்படின்னா டக்குனு ஆண்டவர் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு என்ன மனசில் வரும் தெரியுமா, அவர் பாவங்களை மன்னிக்கிறவர், அவர் என் அக்கிரமங்களை பொறுத்து கொள்ளுகிறவர், என் அக்கிரமங்களை பொறுத்து கொள்ளுகிறவர், என்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். இப்படி ஒரு ஆண்டவர் இவ்விதமாய் ரட்சிப்பதற்கு வேறொரு தேவன் இல்லை. யூனிக்னஸ். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதன் டக்குன்னு கேட்கும் பொழுது, அப்போ அவன் கடவுளை பற்றி சொல்லுப்பா, உன்னுடைய விசுவாசத்தை பற்றி சொல்லு அப்படின்னா அவன் தெளிவாக சொல்லுவான், நான் இருக்கிற மார்க்கம் பாவ மன்னிப்பின் மார்க்கம். தேவனை நோக்கி போவதற்கு, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என் தரப்பிலிருந்து நான் எதையும் என்ன பண்ணல, செய்யலை. என் பேர் ரட்சிக்க, நான் வந்து 24 வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்னாடி என் பேர் தினகரன் தான், அதுக்கப்புறமா என்ன பண்ணான், தினகரன் தான். அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ நல்லா யோசிச்சு பார்க்கணும், கடவுள் தனித்துவமானவர். ஒரு கிறிஸ்தவனுக்கு கடவுள் எப்படி இருப்பார், தனித்துவமானவராக இருப்பார். ஒரு கிறிஸ்தவனுக்கு கடவுள் தனித்துவமான, அப்படி இருந்தால் தான் அவன் கிறிஸ்தவன். நான் ஆராதிக்கிற தேவன் தனித்துவமானவர், நான் ஆராதிக்கிற தேவன் தனித்துவமானவர். அந்த அறிவு இருந்தால் தான் அவன் பாவ மன்னிப்பு நிச்சயம் உள்ளவன்னு அர்த்தம். பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டுமே பாவ மன்னிப்பு சாத்தியம் என்று சொல்லி இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது. வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு என்கிற பெயரை அல்லாமல் ஒரு மனிதனுக்கு என்ன கிடையாது, பாவ மன்னிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, முக்தி இல்லை. அப்போ இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் இருதயத்தில் என் தேவன் தனித்துவமானவர், என் தேவன், அந்த அறிவினாலே அவன் நிரப்பப்பட்டிருப்பான். நம்ம யோசிச்சு பார்ப்போம், கடவுளை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படிங்கும் பொழுது டக்குன்னு எனக்கு எதுனா ஞாபகம் வருது, எனக்கு என்ன ஞாபகம் வருது, நம்ம யோசிச்சு பார்ப்போம். தேவனுடைய தனித்துவத்தை நாம் அனுபவிக்கிறோமா, அறிந்து கொண்டோமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாருங்க? யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லி இந்த வேதம் சொல்கிறது. இங்கே பாக்கியம் உள்ளவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மகிழ்ச்சி உள்ளவர்கள், மகிழ்ச்சி உள்ள மனநிலை உடையவர்கள், மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிக்கிற மனதை தேவனால் பெற்றுக்கொண்டவர்கள், அப்படிதான் அர்த்தம். அப்போ பாவ மன்னிப்பின் நிச்சயம் எனக்கு இருக்கும் என்று சொன்னால் என் மனம் மகிழ்ச்சியினால் என்ன பண்ணியிருக்கோம், நிரப்பப்பட்டிருக்கோம், மகிழ்ச்சியினாலே
நிரப்பப்பட்டிருக்கும். கவனிங்க, சுற்றி அமைதியான சூழல், மனரம்யமான சூழல், இயற்கை எழில் கொஞ்சுகிற ஒரு சூழல், எந்தவித ஆபத்தும் இல்லாத ஒரு சூழல். அதற்கு நடுவாக ஒரு மனிதன் இருந்தால் கூட அவன் மனதிலே பயம் இருக்க முடியுமானா பயம் இருக்க முடியும். அவன் மனதிலே சஞ்சலம் இருக்க முடியுமானா சஞ்சலம் இருக்க முடியும். காரணம், இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சூழலோடு தொடர்புடையதல்ல, முழுக்க முழுக்க எதோடு தொடர்புடையது? மனதோடு தொடர்புடையது. இப்போ இருப்பதிலே பேராபத்து என்ன அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாய் வாழ்வது. தேவனுக்கு விரோதமாய் வாழ்வது. தேவனுக்கு விரோதமாய் வாழ்கிற ஒரு மனிதன் தன் இருதயத்திலே மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியாது. அது வேத புஸ்தகம் தெளிவாக சொல்கிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிங்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனோடு நல்மனம் பொருந்தாத ஒரு மனிதன், அவனுக்கு என்ன கிடையாது? சமாதானம் இல்லை. ஒருவேளை அந்த சமாதானம் இல்லாத ஒரு நிலையிலே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவன் யோசிக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தொடர்ந்து அவனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஒரு மயக்க நிலையிலேயே அவனை வச்சுக்கணும். அவனை சுற்றி நண்பர்கள் இருக்கணும். அதை மகிழ்ச்சின்னு அவன் நினச்சிப்பான். தன்னுடைய நிஜமான பிரச்சனையை நான் என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளை சுற்றி கொஞ்சம் நண்பர்களை வச்சுக்கலாம், அல்லது கொஞ்சம் பொழுதுபோக்குகளிலையும் நம்மளை என்ன பண்ணலாம்? ஈடுபடுத்தி கொள்ளலாம். ஸ்ட்ரெஸ் வந்தவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சதை அந்த மாதிரி என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு பிடிச்சதை என்ன பண்ணலாம்? செய்யலாம். இப்போ இந்த உளவியல் ஆலோசகர்கள் சொல்கிறாங்க, வெளிநாட்டு இதெல்லாம் கொண்டு வராங்க, ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப மன நெருக்கடி வந்துச்சா, நீங்கள் ஷாப்பிங் போங்க. கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள்? ஷாப்பிங் போங்க. ஷாப்பிங் அதாவது நீங்கள் நுகர்வு செஞ்சீங்கன்னா, எங்கேயாவது போய் கடையில் ஏதாவது வாங்கினீங்கன்னா அது பெரிய உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை என்ன பண்ணிடும்? கொண்டு போயிடும். இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு வெளியே கொண்டு போகாது. கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் உண்மையாகவே உங்கள் பிரச்சனையை நீங்கள் கொஞ்சம் மறந்துடலாம். உண்மையாகவே கொஞ்சம் உங்கள் பிரச்சனையை கொஞ்சம் மறந்துடலாம். அதனால தான் பாருங்களேன், அந்த தேட்டருக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா கத்தி குமிச்சிட்டு போவானுங்க. உள்ள வெளியில் வரும்போது எப்படி வருவானுங்க? மூஞ்சில் ஈ ஆடாது. வெளியில் வரும்போது மூஞ்சில் ஈ ஆடாது. அந்த 2.5 மணி நேரம் மறந்துட்டான் எல்லாத்தையும், அவ்வளோதான். அப்போ நிஜமான சந்தோஷம் அப்படிங்கிறது என்னென்னா, தேவன் எனக்கு எதிராக இல்லை, தேவன் எனக்கு எதிரியாக, அவர் எனக்கு அனுகூலமாக இருக்கிறார், என்னுடைய தரப்பில் இருக்கிறார், எனக்கு ஆதரவாக இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார். அப்படிங்கிற ஒரு இருதயம் கடவுளால் கொடுக்கப்படுது இல்லையா? அந்த இருதயம் பாக்கியம் உள்ளது. அதனால தான் வசனம் சொல்லுது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் ஒழிய ஒரு மனிதன் தேவனால் வருகிற சந்தோஷத்தை என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாது. அனுபவிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் மரணத்திற்கு அருகாமையிலே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அரசாங்கத்தினால் அவர்கள் சொத்துக்கள் என்ன பண்ணும்? அரசுடைமையாக்கப்படும். அவங்களுடைய வேலை போயிடும். அவங்கள 2ஆம் தர பிரஜைகளாக அவங்கள என்ன பண்ணுவாங்க? ட்ரீட் பண்ணுவாங்க. சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படுவாங்க. ஆனாலும் வசனம் சொல்லுது, ஆதி திருச்சபை ஜனங்கள் சந்தோஷத்தினால் எப்படி இருந்தாங்க? நிரம்பி இருந்தாங்க. சந்தோஷத்தினால் எப்படி இருந்தாங்க? இன்னைக்கு திருச்சபையில் பாட வேண்டியதார்கள்ல, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் வெளியில் பார்க்குற மகிழ்ச்சியை கூட திருச்சபைக்குள்ளே பார்க்க முடியாது. அதனால தான் போலியாக அதை உண்டு பண்ண என்ன பண்ணுறாங்க? முயற்சிட்டாங்க. இங்கே நின்று பார்த்தீங்கன்னா சாவு வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். இங்கே வேணால் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். யார் வேணாலும் முன்னாடி நின்று பார்க்கலாம். எனக்கு லிட்டரலாக அது எப்படி தோணுன்னா, இங்கே நிற்கும் போது தான் எப்படின்னா சாவு வீட்டில் நிற்கிற மாதிரி தான் தோணும் எனக்கு. சரியா? நீங்கள் ஜனங்க எப்போ மகிழ்ச்சியாக பார்க்கலாம்னா, அந்த கேட்டுக்கு வெளியே நீங்கள் மகிழ்ச்சியாக பார்க்கலாம். அது எனக்கு எந்த ஆச்சரியமும் கிடையாது. என்ன சொல்ல வராங்கன்னா, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் தீர்வு காணப்பட்டதோ அவர்கள் யார்? பாக்கியவான்கள். அந்த இருதயத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இந்த இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். சாப்பாட்டுக்கே இல்லைனாலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். 22 ஆண்டுகள் லக்ஷ்மின்னு ஒரு அம்மா பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்காங்க. எத்தனை ஆண்டு? ரட்சிக்கப்பட்டவங்க, கடவுளுடைய பிள்ளையை மாற்றவங்க.
அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து அங்கே ஒரு கூட்டத்துக்கு வரும் பொழுது அவங்க தெரிஞ்சவர் சொன்னால், இவங்க இப்படி ஒரு அம்மா இருக்காங்க, படுத்த படுக்கையாக இருக்காங்க 22 வருஷமாக, அவங்கள பார்த்து கொஞ்சம் ஆறுதலாக பேசி கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இன்னொருவர் அவருக்கு சொல்கிறார். போகலாமே அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ இந்த ஊழியக்காரர் போய் வழக்கமாக போனதுனால, ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கணும்னு என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால், நான் நல்லா இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், நல்லா இருக்கேன். நீங்கள் என் சுகத்துக்காகலாம் என்ன பண்ண வேண்டாம், என் சுகத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம். 22 வருஷமாக நான் எப்படி தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன், ஐம் ஃபைன், நல்லா தான் இருக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? அந்த கேள்வியை எலியா தீர்க்கதரிசி ஒரு பிள்ளை இல்லாத ஒரு பெண்கிட்ட கேட்குறான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவள் சொல்கிறா, எனக்கு ஒரு குறையும் இல்லை, எனக்கு ஒரு குறையும் இல்லை. இந்த மாதிரி சம்பவங்களும் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனின் மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா, இந்த உலகம் தரக்கூடாத ஒரு மகிழ்ச்சியை அவன் என்ன பண்ணுவான், அனுபவிப்பான். உலகத்தால் எடுக்கப்பட முடியாத ஒரு மகிழ்ச்சி என்ன பண்ணுவான், அனுபவிப்பான். உலகத்தால் கொடுக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி என்ன பண்ணுவான், அனுபவிப்பான். அது வந்து பாக்கிய நிலை. இந்த கிறிஸ்தவம் என்னதுங்க, ஒரு பாக்கியம் உள்ள நிலை. நீ சர்ச்சுக்கு ஒரு புதுசாக வரவங்க சர்ச்சுக்கு ஒரு 2 தடவை வந்துட்டு போயிட்டாங்கன்னா 3ஆவது தடவை வர யோசிப்பாங்க, இப்போ வெளியே போய் கொஞ்சம் எப்படி இருக்கேன், வெளியே கொஞ்சம் பெட்டராக இருக்கேன், இங்கே வந்து இப்போ ஒவ்வொருத்தரையும் பார்த்தா இன்னும் அந்த மாதிரி அப்படி என்ன பண்ணுவாங்க. அப்படி இங்கே சொல்லலை, யூஷுவல் பொதுவாக சபைக்கு போகிறவர்களுடைய மனநிலை ரொம்ப இறுக்கமாக இருக்குது. சபைக்கு போவதில் ஒரு பெரிய உற்சாகம் இல்லை. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா என்னதுங்க, தேவனோடு நல்மனம் பொருந்துவது. தேவனோடு நல்மனம் பொருந்துவது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உள்ளே வரும்பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா, வெளியே போகும்போது சந்தோஷமாக இருக்கா? ரொம்ப நேர்மையாக உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக நிறுத்து. அப்பா முடிஞ்சிடா, என்ன ஆச்சு, முடிஞ்சிச்சு. நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த க்ளோஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனம் நம்ம குயிக்காக வாசிப்போம். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. அது என்ன சொல்ல வர்றார், நான் எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, பாவங்களுக்கான தீர்வு செய்யப்பட்டது, பாவ மன்னிப்புக்கான எல்லா பிராயச்சித்தமும் நிறைவேறினது அப்படிங்கிறத தான் எபிரேயர் 10வது அதிகாரத்தில் பேசினாங்க. இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனது அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஆன்மீக தேடல் இருக்காது. அவனுடைய ஆன்மீக தேடல் என்ன ஆகிடும், நிறைவு பெற்றிருக்கும். அவனுடைய ஆன்மீக தேடல் என்ன பண்ணியிருக்கோம், அதாவது அவன் ஆன்மீகத்தில் வளர நினைப்பான், புதிதாக ஒரு ஆன்மீக தேடல் அவனுக்கு இருக்காது. அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்கான பலியானார். அந்த பூரணமான ரட்சிப்பையும் விடுதலையும் தனக்குள்ளே என்ன பண்ணுவான், அனுபவிப்பான். எல்லா மத ரீதியான செயல்பாடுகளையும் அவன் நிறுத்தி கொள்ளுவான். அவன் என்ன பண்ணுவான், ஆன்மீக தேடல் வந்து தேவனை நோக்கி இருக்குமே ஒழிய தேவனுக்கு வெளியே இருக்காது. இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியணும், இன்னும் இயேசு கிறிஸ்துவை நான் புரிஞ்சுக்கணும், இன்னும் வேதத்தை அறிஞ்சிக்கணும், அப்படி இருக்குமே ஒழிய இதற்கு வெளியே ஒரு ஆன்மீக தேடல் அவனுக்கு இருக்காது. இப்போ ஏன்னா பாவத்திற்கான பலி என்ன பண்ணுச்சு, செலுத்தப்பட்டு முடித்தாயிற்று. பாவத்துக்கான பலி செலுத்தப்பட்டு முடித்தாயிற்று. ஜனங்களுக்குள்ள நான் இன்னும் வந்து என்ன செய்யணும், ஏன்னா உள்ள என்ன கிடையாது, உள்ள என்ன கிடையாது. அது 2 தடவை ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க, 2 தடவை ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க இருக்காங்க. ஏதாவது ஒரு கூட்டம் நடந்தால் வசனத்தை கேட்க போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் அங்கே போனால் ஏதாவது நடக்குமா? இங்கேயே வந்து நம்ம என்னத்தை கண்டோம், இங்கேயே வந்து எனக்கு அங்கே கொஞ்சம் போயிடணும், அங்கே ஏதாவது நடக்குமா? அவங்களுக்கு என்ன வேணும், விசேஷ கூடுகை, விசேஷ கூடுகை.
அப்படி அவங்களுடைய தேடல் வந்து கடவுளுக்குள் திருப்தி அடையாது, கடவுளுக்குள்ள திருப்தி அடையாது. இலக்கு அற்றவர்களாக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருப்பாங்க. ஏங்க அங்கே போய் நான் 4 மாடியில் போய் ஜோம் பண்ணான்னு வச்சுங்களேன், என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு முறை வாங்க அப்படின்னா கிளம்பி போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க முழுவதுமாக தேவனால் வருகிற நன்மைகளை இவங்க என்ன பண்ணல, அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கே கூப்பிட்டாங்க அங்கே போவாங்க. தர்காவுக்கு போய் நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள் சிஸ்டர், தர்காவில் போய் என்ன பண்ணுங்கள், ஒரு கையில் மட்டும் கட்டிங்கன்னா அங்கேயும் போய் கட்டுவாங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. 4 காரியங்களை சொல்லியிருக்கேன், கடைசியாக ஒரு காரியங்கள் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் பந்தி இருக்கிறார். ஒரு பெண் வந்து அந்த வீட்டில் நுழைந்து தன்னுடைய விலைமதிப்பில்லாத தைலத்தை ஆண்டவருடைய தலையிலே ஊற்றி ஆண்டவர் என்ன பண்ணுறார், வர்ஷிப் பண்ணுறார், ஆராதிக்கிறார். இந்த நிகழ்வை வந்து சுற்றி உள்ளவங்களால் புரிஞ்சிக்க முடியல, ஏன் அப்படி செய்கிறா அப்படின்னு. அப்போ இந்த நிகழ்வை புரிய வைப்பதற்காக இவர் ஒரு ஓமை சொல்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னா, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. 42, கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாதிருந்த போது, அதாவது வழி இல்லாத பொழுது, இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் சொன்னாய் என்று சொல்லி. அதாவது என்னென்னா, ஒருத்தன் வந்து ஒருத்தன்ட்ட 50,000 ரூபா கடன் வாங்கியிருந்தான், இன்னொருத்தன் வந்து ஒருத்தன்ட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருந்தான் அப்படின்னு வச்சுக்குவோம். 2 பேர்த்துக்குமே அந்த கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுறான், கடனை மன்னிக்கிறான். அப்போ நன்றி உணர்வினாலே, அன்பு மிகுதியால் யார் அதிகமாக அந்த கடனை மன்னிச்சான் இல்லையா, பெனிஃபிட்டர் யார் ஜாஸ்தி, 50,000 கடனை மன்னிச்சவன் தான் அதிகமாக என்ன பண்ணியிருக்கான், பெனிஃபிட் ஆகிருக்கான். அப்படி இதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த பெண்ணுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டது, அதனால் இவர் என்ன பண்ணுறா, அதிகமாக அன்பு கூறுகிறாள். இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எளிமைப்போம். இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய ஜட்ஜ்மெண்ட், நம்முடைய அளவுகோல்ல ஒருத்தரை அதிக பாவியாக நினைப்போம், ஒருத்தரை எப்படி நினைப்போம், ரொம்ப கம்மியாக நினைப்போம். வயிற்று பசிக்கு திருடினவனை ரொம்ப கம்மியாக என்ன பண்ணுவோம், நினைப்போம். 2000 கோடி 3000 கோடி திருடுறவனை பெரிய பாவியாக நினைப்போம். வேதாமத்தின்படி எல்லோரும் தேவனுக்கு முன்பாக பாவிகள். அதில் என்ன கிடையாது, கிரேடு கிடையாது. பாவி அப்படின்னா அதில் என்ன கிடையாது, சுப்பீரியர் கிரேடு கிடையாது. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா தான் கிறிஸ்தவத்தை புரிஞ்சிக்க முடியும். பாவி அப்படிங்கிறதுல என்ன கிடையாது, கிரேடு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பரிசுத்தத்திலையும் கிரேடு கிடையாதுங்கிறது உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நிறைய பேர் அவங்க ரொம்ப பரிசுத்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் மற்றவர்களை தாழ்வான நிலையில் பார்க்குறாங்க. அவங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, பரிசுத்தத்தில் என்ன இருக்குது, கிரேடு இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. A+ அந்த மாதிரி கிரேடு இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, அடிப்படையில் பாவிகள் அப்படிங்கிறதுக்கு மோசமான பாவி, படுமோசமான பாவி, ரொம்ப ரொம்ப மோசமான பாவி அப்படி கிடையவே கிடையாது. கடவுளுக்கு முன்னாடி there is no grade, all are sinners அப்படி தான் வேதம் சொல்கிறது. எல்லாருமே பாவிகள். இப்போ என்னென்னா, இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் ஒரு மனிதனுக்குள் எவ்வளவு எவ்வளவு வருகிறதோ, எவ்வளவு எவ்வளவு தான் பாவி என்பதை அவன் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ, அந்த அளவுக்கு கடவுளை நேசிக்க ஆரம்பிப்பான். அந்த அளவுக்கு கடவுள் என்ன பண்ணுவான், நேசிக்க. வசனம் தான் சொல்லுது, எல்லாவற்றுக்குமே தேவன் சமமாக தான் மன்னிக்கிறாரு. ஆனால் யார் அவரை அதிகமாக நேசிக்க முடியும் தெரியுமா, ஐ எம் பெனிஃபிட்டட், நான் ரொம்பவும் என் பாவங்களை மன்னித்திருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் யார் தெரியுமா சொல்ல முடியும், தன் பாவ நிலையை உணர்ந்தவன். தன் பாவ நிலையை எனக்கு கடவுள் ரொம்ப மன்னிச்சிருக்கிறார். அந்த ரெஸ்பான்ஸ் அடுத்தது என்ன இருக்கும், அந்த இருதயம் தேவனை நேசிக்க ஆரம்பிக்கும். தேவனை நேசிக்க, விலை மதிப்பில்லாத பொக்கிஷத்தை அவருடைய சம்பாதித்தை கொண்டு வந்து அப்படியே கடவுளுடைய தலையில் போட்டு உடைக்கிறான். யாருமே அவளுக்கு என்ன பண்ணல, சொல்லலை.
எந்த மத சடங்குகளின் மூலமாக இதை அவர் கற்றுக்கொள்ளலை. இன்னும் சொல்லப்போனால் இந்த செயல்பாடு என்ன அப்படிங்கிறது யாருக்கே புரியல, சீசர்களுக்கே புரியல. ஆனால் கடவுள் புரிஞ்சுக்கிட்டாரு. அவள்கிட்ட இருக்கிறதே பெஸ்ட்டை கொண்டு வந்து என் காலில் என்ன பண்ணிட்டா, போட்டா, என்னை ஆராதிக்கிறா. அவள் என்ன பண்ணுறா, என்னை ஆராதிக்கிறா, அவளை விட்டுருங்கிறார். என்னன்னா தன்னுடைய பாவத்தின் கொடூரம் எவ்வளவு, தேவன் அதற்காய் செய்து முடித்த விலை என்ன, அதெல்லாம் அந்த இருதயத்துக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அது தெரிந்ததுனாலே அவள் என்ன பண்ணுறா, கடவுளை நேசிக்க ஆரம்பிக்கிறார். இன் ஹர் ஓன் கான்டெக்ஸ்ட், தனக்கு தெரிந்தபடி தேவனை நேசிக்கிறார். யாரும் சொல்லி வரல. கடவுளுக்கு பிரியமானது என்ன, நான் கடவுளை பிரியப்படுத்தணுமே அப்படிங்கிற அந்த ப்ராம்ப்டிங் தொடர்ந்து ஒரு மனிதனுக்குள் இருந்து கொண்டே இருந்ததுன்னா அந்த மனிதனுடைய இருதயம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இருதயத்தின் அடையாளம். எந்த அளவுக்கு அந்த வெளிச்சத்தில் அவன் பெருகி கொண்டே இருக்கான், நான் கடவுளுக்காக செய்யணும், நான் கடவுளை நேசிக்கிறேன், அவருக்காக என்ன வேணாலும் செய்யலாம், என் ரெஸ்பான்ஸ் எனக்கு உண்டானதெல்லாம் அவருக்கு தரேன், என் நேரத்தை தரேன், என்னுடைய வாழ்க்கையை அவரோடு வாழ போகிறேன். இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, எனக்கு எது விலை மதிப்பில்லாதுன்னு எனக்கு தோணுகிறதோ, என்னுடைய உறவாக இருக்கலாம், என்னுடைய ஒருவேளை என்னுடைய கௌரவமாக இருக்கலாம், எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் காலில் வச்சிட்டேன், எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் காலில் வச்சிட்டேன். அதுதான் பாவங்கள் மன்னிக்க. என்ன எனக்கு அவரை என்ன பண்ணணும், பிரியப்படுத்தணும். ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்குள்ளே வருது, ஒரு ப்ராம்ப்டிங் ரெஸ்பான்ஸ். அதாவது எனக்குள் ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது, கடவுளுக்காக நான் ஏதாவது செய்யணும், அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு, அவரை நேசிக்கணும், அவர் அன்பு கூறணும் அப்படிங்கிறது எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதான் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதனுடைய முதன்மையான அடையாளம். லாஸ்ட் ஒன், 5வது காரியம் சொல்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 130வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாம் எடுத்து இதை வாசிச்சிடலாம். இது இந்த ஒரு சோர் பதமாக இருக்கட்டும் இந்த மொத்த செய்திக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 130வது அதிகாரம் 4வது வசனம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. என்ன நினச்சிக்கணும், அன்றைக்கி கேள்வி என்ன கேள்வி வைக்கப்படுதுன்னா, பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னா அப்புறம் செஞ்சு கேட்கலாமா, செஞ்சுட்டு கேட்கலாமா, அப்படி ஒரு கேள்வி வருது. கடவுள் மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரா, அப்படி ஒரு கேள்வி வருது. பாவம் செஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுக்கு முடிவே இல்லையா, அப்படியே ஒரு கேள்வி வருது. அல்லது பாவ மன்னிப்பை தொடர்ந்து வலியுறுத்தும் பொழுது ஜனங்க எல்லாம், அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிங்கன்னா அப்படி இருக்காத, இப்படி இருக்காது, அப்படி மத ரீதியாக ஜனங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஆனால் தொடர்ந்து பாவ மன்னிப்பை பேசும் பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கையை இஷ்டம் போல் வாழ மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. வேதம் சொல்லுகிற பதில் என்னன்னா, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் என்ன உண்டு, உம்மிடத்தில் நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனதை நான் பெற்றிருந்தேன்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட வாழ்வு எனக்கு இருந்துச்சுன்னா, பாவ மன்னிப்பு நிச்சயம் இருந்துச்சுன்னா, கடவுள் மேலே ஒரு அலட்சியம் அல்ல, ஒரு ரெவரன்ஸ் வரும். போ பெண்ணை மன்னிப்பு கேட்டுக்கிறது போ, அப்படி கிடையாது. மெய்யாகவே பாவ மன்னிப்பு அப்படிங்கிறத ஒரு செய்தியாக கேட்கலாம், 20 வருஷமாக கூட கேட்டு என்ன பண்ணிருக்கலாம், உக்காந்துருக்கலாம். அப்படி கிடையாது. பாவ மன்னிப்பு சிலர் அறிவுபூர்வமாக என்ன பண்ணலாம், தெரிஞ்சு வச்சுருக்கலாம். சிலர் சடங்காச்சாரமாக என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆண்டவரே பாவத்தை மன்னி அப்படின்னா மன்னிக்கிறாரு, அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். சடங்காச்சாரமாக அதில் என்ன பண்ணலாம், பங்கு பெறலாம். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கும்போது 2 சொட்டு அழுக கூட வரலாம். ஆனால் வசனம் சொல்லுது, மெய்யாகவே ஒரு மனிதனுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்திருப்பார் என்று சொன்னால் அவருடைய அனுபவம் என்ன இருக்கும்னா, உமக்கு பயப்படும்படி உமக்கு இடத்துல என்ன உண்டு, மன்னிப்பு. இது வேறு எங்கேயுமே நீங்கள் கேட்க முடியாது. உமக்கு பயப்படும்படி தண்டனை உண்டுன்னா எனக்கு புரிஞ்சிக்க முடியும். கடவுளை கொஞ்சமாவது பயந்து நடப்பா, கடவுள் உன்னை அழிச்சிடுவார், உன்னை நியாயம் தீர்ப்பார், உன்னை ஜட்ஜு பண்ணுவார், உன்னை நரகத்தில் தள்ளுவார் அப்படின்னா அந்த பயத்தை எல்லாராலும் என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இந்த பயத்தை தேவனுடைய பிள்ளைகள் மட்டுமே உணர முடியும். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் என்ன உண்டு, மன்னிப்பு உண்டு. நீர் எனக்கு இலவசமாய் தந்த மன்னிப்பு ஆண்டவரே என்னை உமக்கு பயப்பட வைக்கிறது. அதாவது ரெவரன்ஸ், ஃபியர் கிடையாது. இந்த பயம்னா மரியாதையோடு கூட கலந்து, அலட்சியப்படுத்தாத கனத்திற்குரிய ஒன்று.
கடவுளை முதன்மையாக மேலாக எண்ணுவது. கடவுள் என்னை மன்னித்தார், அந்த மன்னிப்பை சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அர்த்தம்? அவரை மேலாக வைப்பது, உயரிய இடத்துல வைப்பது, கனத்திற்குரியவராக வைப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரைட் பிளேஸ், கடவுளை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைப்பது. பாவ மன்னிப்பு எனக்கு என்னத்தை கொடுக்கும்? கடவுளுக்கான சரியான இடத்தை என் வாழ்க்கையில ஏற்படுத்தி தரும். யோசிச்சு பார்ப்போம். 5 காரியம் சொல்லியிருக்கேன். முதலாவதாக, கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரம்ப புள்ளி. ஒருவன் தெய்வீகத்தை அனுபவிக்கணும்னாலே அவன் பாவ மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும். நம்பர் 2, கிறிஸ்தவத்தினுடைய தனித்தன்மையே என்னதுதான்? தேவரீர் பாவத்தை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வதற்கு உமக்கு ஒப்பான தேவன், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவர் இல்லை. 3வது காரியம் என்ன சொன்னேன்? பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனதின் 3வது அடையாளம், அவருக்கு பாக்கியம் உள்ள மனது, பாக்கியம் உள்ள மனநிலை, அதாவது ஆட்டிடியூட், மனப்பான்மையிலே மகிழ்ச்சியாக இருப்பது, மனப்பான்மையிலே மகிழ்ச்சியாக இருப்பது. 4வது காரியம் என்ன சொன்னேன்? அவனுடைய தேடல் முடிவு பெற்றிருக்கும். அவனுடைய தேடல், அவனுடைய ஆன்மீக தேடல், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய மத ரீதியான தேடுதல் என்ன பண்ணியிருக்கோம்? நின்று போயிருக்கணும். கடவுளை தேட ஆரம்பம். அதுக்கப்புறம் 2க்கும் வித்தியாசம் உண்டு. 2க்கும் வித்தியாசம் உண்டு. நிறைய பேர்த்துக்கு என்ன கேள்வி வரும்? நிறைய கேள்விகள் வருது. நான் வந்து என்ன இப்போ உபவாசம் இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ டிகாசன் இருக்கணும், எவ்வளோ டீயில் இருக்கு, எவ்வளோ பால் இருக்கணும், அதில் அப்படிலாம் டவுட் அவங்களுக்கு. கடைசியாக என்ன சொன்னேன்? பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அவன் அதிகமாக தேவனை என்ன பண்ணுவான்? நேசிக்க. எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பை அவன் அனுபவிக்கிறானோ அந்த அளவுக்கு கடவுளை நேசிக்க ஆரம்பிப்பான். இது வந்து இன்னர் ப்ராம்ப்டிங், உள்ளுக்குள்ளேருந்து நடக்கிறது. வேற ஒருத்தர் சொல்ல, ஜெபம் பண்ணு, எந்திரிப்பா ஜெபம் பண்ணுப்பா, எந்திரிப்பா ஜெபம் பண்ணுப்பா, கொஞ்சம் அப்படியே இருக்கியப்பா, கொஞ்சம் ஒரு பைபிளை படித்தா என்னப்பா, இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. எப்போ அவன் பாவ மன்னிப்பு நிச்சயம் உடையவனாக இருந்தால் அது சொல்லவே தேவையில்லை. கொஞ்சம் வாப்பா சர்ச்சுக்கு வாப்பா, கொஞ்சம் வாப்பா, அப்படி சொல்ல தேவையே இல்லை. லாஸ்ட் ஒன்று என்ன சொன்னேன்? கடவுளை அலட்சியப்படுத்துகிற அந்த இருதயமே போயிடும். பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா, ஒரு புது இதயம் வந்துச்சுன்னா, கடவுளை அலட்சியப்படுத்துகிற இதயமே போயிடும். ரைட் பிளேஸ், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய சரியான இடத்தை அவன் என்ன பண்ணிடுவான்? கொடுத்துடுவான். உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. கண்களை மூடுவோம், ஜெயிப்போம். கேட்ட வார்த்தை நம்ம யோசிப்போம். சரி, இதெல்லாம் இல்லை, இந்த என்னுடைய இருதயத்தில் இதெல்லாம் புரியல அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியல, இதையெல்லாம் என் இருதயத்தில் அனுபவிக்கல அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். இதை பற்றி யோசிங்க. ஃபஸ்ட்டு ரட்சிப்பை பற்றி யோசிங்க, அதை உறுதி செய்யுங்க தயவு பண்ணி. நாம் ஜெபிப்போம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அடிப்படைக்கு திரும்புங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அடிப்படைக்கு வாங்க, அடிப்படைக்கு வாங்க. கிறிஸ்தவத்தில் பால பாடம்னா என்னதோ அதுதான் சூப்பர் ஸ்ட்ரக்சர், அதுதான் வந்து பெருசும் கூட. 2 ஒன்று தான். நம்ம யோசிச்சு பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்.